பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பிள்ளைகளே, ஆமோஸ் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். ஆம், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலம் சொல்கிறார், என்னை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். இந்த ஜனங்கள் எதை தேடினார்கள்? பெத்தேலை தேடினார்கள், கில்காலை தேடினார்கள், பேர்சபாவை தேடினார்கள். தேவ பிள்ளைகளே, ஆம், பெத்தேல், அந்த நாட்களில் பெத்தேல் ஒரு சிலை இருந்ததாம், அந்த சிலையை தான் தேடி போனார்களாம். ஆம் தேவ பிள்ளைகளே, கில்கால் முற்பிதாக நட்ட கல்லை தேடி போய் அவர்கள் தொழுது கொண்டார்களாம். அது மாத்திரமல்ல, பெயர்சபா என்பது ஒரு புண்ணிய ஸ்தலம், அந்த புண்ணிய ஸ்தலத்தை போய் தேடினார்களாம். ஜனங்களுக்கு ஒரு வழக்கத்தின்படி சடங்காச்சாரமாய் கர்த்தரை தேடினார்களாம். அப்போதான் ஆமோஸ் தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்படின்னா என்ன? அவருடைய பிரசன்னத்தை தேடுங்கள், அவருடைய வார்த்தையை தேடுங்கள், அவர் சமூகத்தை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். சடங்காச்சாரமா சர்ச்சுக்கு போவோம் அப்படி இல்லைங்க. ஆம், ஒரு சர்ச்சுக்கு போறோம், தேவ சமூகத்துக்கு போறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேட வேண்டும், அவருடைய வார்த்தை உங்களோடு கூட பேச வேண்டும், தேவனுடைய சத்தம் உங்கள் காதுகளில் தொனிக்க வேண்டும். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. தேவப்பிள்ளை, அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது தேவன் எல்லாவற்றையும் கூட கொடுப்பார் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, சடங்காச்சாரமா கர்த்தரை தேடுறது இல்லைங்க, வழக்கத்தின்படி கர்த்தரை தேடல, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு கர்த்தரை தேடி பாருங்கள். அவர் பிரசன்னத்தை தாகமாய் தேடி